Welcome to all 4th standard science term 1 unit 2 matter and materials பருப்பொருட்கள் மற்றும் பொருட்கள் matter and materials பருப்பொருள் மற்றும் பொருட்கள் materials அப்படின்னா பொருட்கள் everything in the universe is made up of matter பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் பருப்பொருளால் ஆனது. We need to explore many different materials to make sense of our world. நம் உலகை உணர்வதற்கு நாம் பல்வேறுபட்ட பொருட்களை ஆராய்ந்து அறிதல் வேண்டும். The matter from which a thing is made of is called material. பருப்பொருளால் ஆனது பொருட்கள் அப்படின்னு சொல்கிறோம். பருப்பொருட்களால் எது ஆக்கப்பட்டிருக்கிறதோ அது பொருட்கள். ஃபார் எக்ஸாம்பிள், chair is made of wood, eraser is made of rubber, candle is made of wax. உதாரணத்திற்கு, நாற்காலி என்பது மரத்திலிருந்து பெறப்படுகிறது, அழிப்பான் என்பது ரப்பரிலிருந்து பெறப்படுகிறது, மெழுகுவர்த்தி என்பது மெழுகிலிருந்து பெறப்படுகிறது. Try to answer. பதிலளிக்க முயற்சி செய்வோம். Look at the pictures and identify the materials by which they are made of. கீழ்காணும் பொருட்கள் எவற்றால் ஆனவை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டறிஞ்சு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருட்களை அவங்களே கொடுத்துருக்காங்க. பேப்பர், கிளே, கிளாஸ், வுட், பிளாஸ்டிக், மெட்டல், ரப்பர், வேக்ஸ் இந்த மாதிரியான பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதால் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளை எழுத சொல்கிறாங்க. இந்த பைப் இருக்கு இல்லையா, இந்த பைப் வந்து பிளாஸ்டிக். ஒயர் பேக் இதுவும் பிளாஸ்டிக். அடுத்து பிரிக்கு, இது வந்து கிளேலேருந்து அதை செஞ்சுருப்பாங்க, அதனால் கிளாஸ், அது கிளாஸ் இதாக இருக்குது இல்லையா. அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய ஒரு டாய் இருக்குது, அது வந்து வுட்டு. அடுத்து மெட்டல் ஸ்பூன் இருக்குது, அதனால் மெட்டல் போடுறோம். அடுத்து இது வுட்டு. இது கேண்டில், இது வந்து வேக்ஸ்லேருந்து தயாரிச்சிருக்காங்க. அப்புறம் இது பிளாஸ்டிக் அப்படிங்கிறது தான் சொல்லணும். அடுத்தது பேப்பருக்கு பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம எந்தெந்த பொருளாகப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். சார் பதிலளிக்க முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்ச் த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் மேட் ஆஃப் சேம் மெட்டீரியல். ஒரே பொருளால் செய்யப்பட்ட மற்ற பொருட்களை நம்மளை பொருத்தம் பண்ண சொல்கிறாங்க. பிளாஸ்டிக், அடுத்தது வுட்டு, அடுத்து லெதர், இந்த மாதிரியான பொருட்களில் செய்யப்பட்டிருக்கிறது. பிஎன்சி காலமும் அதே மாதிரி தான் இருக்குது, அதை நம்ம மேட்ச் பண்ணணும். சேர் இருக்க, இங்கே டாய், அப்போ இது வந்து 1 அப்படின்னு நம்ம நம்பர் போட்டோம்னா 1 1 1. சேரு, இது வந்து உடன் சேர். அடுத்து பாக்ஸு, அடுத்து உடன் ஸ்பூன், அப்போ அதுக்கு 2 அப்படின்னு நம்ம நம்பர் பண்ணலாம். அடுத்து ஷூ, பர்ஸ், பெல்ட், இது எல்லாத்துக்கும் நம்ம 3 அப்படின்னு நம்பர் பண்ணிக்கலாம். Properties of materials. பொருட்களின் பண்புகள். We can measure, see or feel the materials. நம்மால் பொருட்களை அளவிடவோ பார்க்கவோ உணரவோ முடியும். Different types of material have different properties that make them useful for various purposes. வெவ்வேறான பொருட்கள் வெவ்வேறான பண்புகளை கொண்டிருக்கிற காரணத்தினால் நாம் அவற்றை பல்வேறு பயன்பாட்டிற்காக பயன்படுத்தலாம். இப்போ ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு தன்மை இருக்குது, அதை நாம் எந்த வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஹாவ் மோர் தேன் 1 ப்ராப்பர்ட்டிஸ். ஒரே பொருளை கூட பலவித பண்புகளை கொண்டிருக்கலாம். தே கேன் பி ஹார்ட் ஆர் சாஃப்ட், ஷைனி ஆர் டல், ஸ்மூத் ஆர் ரஃப் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிட். ஒரு பொருள் வந்து ஹார்ட் ஆர் சாஃப்ட், கடினமானதாகவோ அல்லது மென்மையானதாகவோ, பளபளப்பாகவோ அல்லது மங்கலாகவோ, மென்மையாகவோ அல்லது சொரசொரப்பாகவோ, நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவோ அல்லது திடமானதாகவோ விரைப்புத்தன்மை கொண்டதாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ், கடினமான மென்மையான பொருட்கள்.
Materials which cannot be easily compressed, cut, bent or scratched are called hard materials. Example, brick, bone and steel. ஒரு பொருளை எளிதில் அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ கீறல் ஏற்படுத்தவோ முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்கள் கடினமான பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிக்கு, போனு, ஸ்டீல்னு சொல்லிட்டு. பிரிக்னால் தெரியும் செங்கல், அடுத்து போன் எலும்பு, ஸ்டீல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இரும்பு பொருள். ஆமாம், இவற்றை என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நம்மளால் பெண்ட் பண்ண கீறல் பண்ண அந்த மாதிரி முடியாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Materials which can be easily compressed, cut, bent or scratched are called soft materials. ஒரு பொருளை எளிதில் அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ அல்லது கீறலிடவோ முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்கள் வந்து மென்மையான பொருட்கள். எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோம், கிளே அண்ட் ஸ்கின். ஃபோம்னா தெரியும் பஞ்சு, கிளே களிமண், ஸ்கின் தோல். இவற்றை என்ன பண்ண முடியும், கொஞ்சம் லேசாக இழுக்கக்கூட முடியும் இல்லையா, அந்த மாதிரியான பொருட்கள் அழுத்த முடியும். அதுக்காக அதை கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸாக. ட்ரை டு ஆன்சர், பதிலளிக்க முயற்சி செய்வோம். ரைட் வெதர் த கிவன் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹார்ட் ஆர் சாஃப்ட். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்கள் கடினமானதா மென்மையானதா அப்படின்னு சொல்லி நம்மளை எழுத சொல்கிறாங்க. வுட் கடினமானது, ஹார்ட்னு எழுதணும். எரேசர், காட்டன், இவற்றெல்லாம் வந்து எரேசரை கொஞ்சமாவது நம்ம ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியும், அதனால் அதை சாஃப்ட் மெட்டீரியலில் தான் எழுதணும். காட்டனையும் சாஃப்ட் மெட்டீரியலில் தான் எழுதணும். அடுத்தது ஷைனி அண்ட் டல் மெட்டீரியல்ஸ். பளபளப்பான மற்றும் மங்கலான பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெட்டீரியல்ஸ் விச் ரிஃப்ளெக்ட் த லைட் வெல் ஆர் கால்ட் ஷைனி மெட்டீரியல்ஸ். ஒளியை நன்கு பிரதிபலிக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த பளபளப்பான பொருட்கள். எக்ஸாம்பிள், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கோல்டு அண்ட் டைமண்ட். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து துருப்பிடிக்காத எஃகு அப்படின்னு சொல்லுவாங்க. தங்கம் மற்றும் வைரம் இவையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒளியை நன்கு பிரதிபலிக்கும். அது மேலே பண்ணும்போது ஷைனிங்காக அப்படியே ஒளி வீசும். அதனால தான் அது ஷைனி மெட்டீரியல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் விச் do not reflect the light well are called dull materials. Example, candle, paper and jute bag. ஒளியை பிரதிபலிக்காத பொருட்கள், மங்கலான பொருட்கள் சொல்கிறாங்க. இந்த பேக் மேலே லைட் அடித்தாலும் அது என்னது ஆகாது, அந்த வெளிச்சம் வந்து பளபளப்பாக தெரியாது. அது மேலே எந்த ஒரு பிரதிபலிப்பையுமே ஏற்படுத்தாது அந்த பொருள், அதனால் அது மங்கலான பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெழுகுவர்த்தியும் அதே மாதிரி தான். இதுதான் சணல் பை, அதுக்காக தான் ஜூட் பேக் கொடுத்துருக்காங்க. கேண்டல் அப்படின்னா மெழுகுவர்த்தி, பேப்பர்னா காகிதத்தாள். இந்த மாதிரியான பொருட்களில் பண்ணும்போது ஒளி திரும்பியும் எதிரொலிக்காது, பிரதிபலிக்காது, அதனால் அது மங்கலான பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு. ட்ரை டு ஆன்சர், பதிலளிக்க முயற்சி செய்வோம். Collect some objects from your house and classify them as shiny or dull materials. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை எடுத்து அந்த பொருட்கள் பளபளப்பானதா ஷைனி, டல் மெட்டீரியல்ஸாக மங்கலான பொருளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஒன், ரஃப் அண்ட் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். ரஃப்னா தெரியும் சரசரப்பு, ஸ்மூத் அப்படின்னா வழவழப்பான பொருள். சொரசொரப்பான மற்றும் வழவழப்பான பொருட்கள். மெட்டீரியல்ஸ் which have ups and downs on their surface are called rough materials. Example, brick, rock and tire. எந்த பொருளுக்கு மேடு பள்ளங்கள் இருக்கிறதோ, மேடு பள்ளங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா, கேப் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்தது மேடாக இருக்கிற பகுதி இருக்கா, அந்த மாதிரியான பொருட்கள் சொரசொரப்பான பொருட்கள்னு சொல்கிறாங்க. பிரிக்னு சொல்லியிருக்காங்க செங்கல், ராக் பாறை, அடுத்தது டயர் இந்த கொடுத்துருக்காங்களே, எக்ஸாம்பிள் டயர். பிரிக் வந்து கடினமான பொருளுக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல சொரசொரப்பான பொருட்களுக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே பொருளே பலவித தன்மைகளை கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கான எடுத்துக்காட்டு தான் அது. ஓகே, மெட்டீரியல்ஸ் விச் do not have ups and downs
on their surface are called smooth materials. தங்களுடைய பரப்பில் மேடு பள்ளங்கள் இல்லாத பொருட்கள் வழவழப்பான பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் மிரர், சில்க் கிளாத் அண்ட் டைல்ஸ். எக்ஸாம்பிள்ஸ் உதாரணம், மிரர் அப்படின்னா கண்ணாடி. இதில் மேடு பள்ளம் அந்த மாதிரி என்ன இருக்கா? இல்லை. அதனால் வழவழப்பான பொருளுக்கு எடுத்துக்காட்டு. சில்க் கிளாத் பட்டு துணி. அப்புறம் டைல்ஸ். டைல்ஸ் அப்படிங்கிறது தரை ஓடுகள். தரையில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த பொருட்கள், அதுதான் அது தரை ஓடுகள் சொல்லுவாங்க, டைல்ஸ். ட்ரை டு ஆன்சர். சார்ட் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஸ் ரஃப் ஆர் ஸ்மூத். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்களை சொரசொரப்பானவை அல்லது வழவழப்பானவை அப்படின்னு சொல்லி நம்மளை வகைப்படுத்த சொல்கிறாங்க. சார்ட் அப்படின்னா வகைப்படுத்துதல். வெட் சோப், கோர், ஃபெதர், ஸ்டோன், கிளாஸ் பால், பேப்பர் போர்ட், சாண்ட் பேப்பர், பிளாஸ்டிக் ஸ்பூன். வெட் சோப் வழவழப்பாக இருக்கும், அப்போ ஸ்மூத். கோர் அப்படிங்கிறது தேங்காய் நார், அது ரஃப்பாக இருக்கும், ரஃப். ஃபெதர் இறகு, ஒரு பறவையினுடைய இறகு, அது ஸ்மூத்தாக இருக்கும். அடுத்து ஸ்டோன் வந்து ரஃப்பாக இருக்கும். கிளாஸ் பால் ஸ்மூத்து. பேப்பர் போர்ட் ஸ்மூத்து. சாண்ட் பேப்பர் பெயிண்ட் அடிக்கும் போதெல்லாம் பயன்படுத்துவாங்க பாருங்கள், ஒரு பேப்பர் இருக்கும், சாண்ட் பேப்பர் சொல்லிவிட்டு, அது சொரசொரப்பாக இருக்கும், அப்போ அது ரஃப்பு. அடுத்து பிளாஸ்டிக் ஸ்பூன், அதுவும் ஸ்மூத்து. ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட் மெட்டீரியல்ஸ். நெகிழ்வுத்தன்மை உடைய உறுதியான பொருட்கள். Materials which can be bent or stretched easily are known as flexible materials. Example, rubber band, elastic wire and cycle tube. எளிதில் வளைக்கவோ அல்லது நீட்டவோ, ஸ்ட்ரெச்டு அப்படின்னா நீட்டம் பண்ணுறது, எதை எளிதில் அந்த மாதிரி செய்ய முடிகிறதோ அந்த மாதிரியான பொருட்கள் நெகிழ்வுத்தன்மை கொண்ட பொருட்கள். ரப்பர் பேண்ட் தெரியும் உங்களுக்கு? ஆமாம், ரப்பர் வளையம். அதுக்கப்புறம் மின் கம்பி, சைக்கிள் டியூப், இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து அந்த நெகிழ்வுத்தன்மையுடைய பொருட்களுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுது. மெட்டீரியல்ஸ் which cannot be bent or stretched easily are known as rigid materials. Example, a stick, wooden scale and stone. எந்த பொருட்களை எளிதில் வளைக்கவோ அல்லது நீட்டவோ முடியலன்னா அந்த மாதிரியான பொருட்கள் ரிஜிட் மெட்டீரியல்ஸ், உறுதியான பொருட்கள் அல்லது நெகிழ்வுத்தன்மை அற்ற பொருள். இங்கே நெகிழ்வு கொடுத்துருக்காங்களா, ஃப்ளெக்சிபிள், அப்போ அதுக்கு மாற்றாக இருக்கும்போது நெகிழ்வுத்தன்மை அற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். குச்சியை நம்மளால் வளைக்க முடியாது, உடன் ஸ்கேலையும் வளைக்க முடியாது, கல்லையும் வளைக்க முடியாது, அதனால் அதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி செயல்பாடு. டெஸ்ட் த ஃப்ளெக்சிபிலிட்டி, நெகிழ்வுத்தன்மையை சோதித்தல். Give one plastic scale and wooden scale to the students. Ask them to bend. Tabulate their observation. Bends, does not bend. மாணவர்கள்கிட்ட என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு நெகிழி அளவுகோல் பிளாஸ்டிக் ஸ்கேல் வச்சுருக்காங்க இல்லையா, அதையும் ஒரு மர ஸ்கேலையும் மர அளவுகோலையும் கொடுத்து பசங்கக்கிட்ட பெண்ட் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறாங்க. பெண்ட் பண்ணும்போது அது பெண்ட் ஆச்சுன்னா எந்த பொருள் பெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பெண்ட்ஸ் ஆர் டஸ் நாட் பெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும்னு சொல்கிறாங்க. நெகிழி அளவுகோல் வந்து பெண்ட் ஆகும், உடன் ஸ்கேல் வந்து பெண்ட் ஆகாது, அப்போ டஸ் நாட் பெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபிஃப்த் ஒன், வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். Materials that do not allow water to pass through them are called waterproof materials. நீரை தன்னுள் ஊடுருவிச் செல்ல அனுமதிக்காத பொருட்கள் நீர்புகா பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், ரெயின் கோட் அண்ட் அலுமினியம் ஃபாயில் ஆஃப் டேப்லெட் ஸ்ட்ரிப். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. இதுக்கான உதாரணம் ரெயின் கோட் அப்படின்னு சொன்னால் நீர்புகா மேலாடை, மழைக்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய நீர்புகா மேலாடை. அடுத்து அலுமினிய தகடு. மாத்திரையினுடைய அட்டையில் அடிப்புறத்தில் அலுமினிய தகடு இருக்கும், அது அந்த பொருள் வந்து தண்ணிலாம் பட்டு வீணாகாமல் இருக்கக்கூடியதுக்காக பயன்படுத்தக்கூடியது. திங்க் அண்ட் ஆன்சர், சிந்தித்து விடையளிக்க.
Do you have a raincoat? What is its use? உங்களிடம் நீர்ப்புகா மேலாடை உள்ளதா? அதன் பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், எல்லாருமே வச்சுருக்காங்க. அப்போது do you அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எஸ் ஐ ஹாவ் அ ரெயின் கோட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆன்சர் எழுதுவீங்க. வாட் இஸ் இட்ஸ் யூஸ்? அதனுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னால் இட் ப்ரொடெக்ட் மீ ஃப்ரம் ரெயின் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. ஓகே, அடுத்தது ஆக்டிவிட்டி செயல்பாடு. Take a glass bowl, fill 3/4 of it with water. Put an orange fruit with peel and an orange fruit without peel. Observe which orange floats why. செயல்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு கண்ணாடி கிண்ணத்தை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3/4 பங்கு 3/4 அப்படின்னு சொன்னால் 3/4 பங்கு தண்ணி வச்சு நிரப்பிடணுமா. ஒரு ஆரஞ்சு பழத்தை தோலோடு போடணுமா, மற்றொரு ஆரஞ்சு பழத்தை தோல் நீக்கிட்டு போடணுமா. இதில் எந்த ஆரஞ்சு பழம் மிதக்குது இல்லை எந்த ஆரஞ்சு பழம் முழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அப்சர்வ் பண்ணி உற்று நோக்கி அதுக்கான காரணத்தை எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆரஞ்சு வித் பீல் ஃப்ளோட்ஸ் பிகாஸ் அந்த தோலோடு இருக்கக்கூடியது நீரில் மிதக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் வாட்டர் ப்ரூஃப், அது நீர்ப்புகா தன்மை கொண்டதாக இருக்குது. ஆரஞ்சு வித்தவுட் பீல் சிங்க்ஸ், தோல் இல்லாத ஆரஞ்சு பழம் தண்ணிக்குள்ளே முழுகிரும். பிகாஸ் ஏன்னா வாட்டர் கெட்ஸ் இன்டு இட், தண்ணீர் அந்த பழத்தின் உள்ளார இறங்கிடும். அப்போ அதை இன்னும் அதிகமான வெயிட் ஆக்கிடும், கனமானதாக ஆக்கிடும். மேக்ஸ் இட் ஹெவி, ரொம்ப கடினமான ஒரு பொருளாக, ஒரு கனத்த பொருளாக ஆக்கிறதுனால தோல் இல்லாத ஆரஞ்சு பழம் நீருக்கு உள்ளார மூழ்கிடும். டிரான்ஸ்லசென்ட் அண்ட் ஒபேக் ஆப்ஜெக்ட்ஸ். டிரான்ஸ்பரண்ட்னா ஒளி புகும், டிரான்ஸ்லசென்ட் அப்படின்னா ஒளி கசியும், ஒபேக் அப்படின்னா ஒளி புகாத, ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா பொருட்கள். என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஹேவ் யூ எவர் சீன் த்ரூ த பஸ் விண்டோ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்பயாச்சும் பேருந்தினுடைய சாளரத்தின் வழியாக பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்துருப்போம். எஸ். சம் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ் லைட் டு பாஸ் த்ரூ தெம். சில பொருட்கள் தன் வழியே ஒளியை ஊடுருவ செய்கிறது. திஸ் ஹெல்ப்ஸ் அஸ் டு see through them as the window of a bus. இதன் காரணமாக தான் பேருந்தின் கண்ணாடி சாளரத்தின் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Let us see how different objects behave with light. எவ்வாறு பொருட்கள் ஒளியோட ஊடுருவக்கூடிய தன்மை எப்படி இருக்குது, பொருட்களில் ஒளி ஊடுருவும் தன்மை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. எஸ். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒளி புகும் பொருட்கள். டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் allow the light to pass through them. தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கக்கூடிய பொருட்கள் தான் இந்த ஒளி புகும் பொருட்கள். ஸோ we can see other objects clearly through transparent objects. அதனால தான் இந்த பொருட்களுடைய மறுபக்கத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. எக்ஸாம்பிள்ஸ் ஏர், கிளாஸ் அண்ட் பியூர் வாட்டர். காற்றும் ஒளி புகக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால தான் நமக்கு அடுத்த பொருட்கள் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து கண்ணாடியும் அதே மாதிரி தான். தூய நீர், மாசற்ற தூய நீரும் அதே மாதிரி தன்மை கொண்டது தான். ஒரு லைட், இந்த ஒளி மூலத்தை நம்ம ஆன் பண்ணும்போது தண்ணீர் வழியாக அது ஆல் லைட் பாசஸ் த்ரூ அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா முழுமையாக ஒளி முழுமையாக இதன் வழியாக சென்று அடுத்த பொருள் அங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது டிரான்ஸ்லுசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒளி கசியும் பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். லைட் சோர்ஸ் இப்படி ஆன் பண்ணுறாங்க. இது வெஜிடபிள் ஆயில், தாவர எண்ணெயை வச்சுருக்காங்க. சிறிதளவு தான் ஒளி ஊடுருவும் அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு தாவர எண்ணெயை வச்சுருக்கும்போது அதன் மீது ஒளி படும்பொழுது அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருள் தெளிவாக தெரியாது, ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. Translucent objects allow some light to pass through them, so we cannot see objects clearly, but we see them as blurred images through them. மங்கலான ஒரு காட்சி தான் நமக்கு தெரியும், நல்ல ஒரு தெளிவான காட்சி தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ்
பேப்பர் சோக்டு இன் ஆயில், எண்ணெயில் நனைக்கப்பட்ட காகிதம். ஸ்னோ, பனி. அண்ட் வெஜிடபிள் ஆயில் அப்படின்னா தாவர எண்ணெய். அடுத்து ஓபேக் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒளிபுகா பொருட்கள். Opaque objects do not allow light to pass through them, so we cannot see through these objects. தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் இந்த ஒளிபுகா பொருட்கள். அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த பொருளினுடைய மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய பொருளை நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் wood, stone and metals. woodனா தெரியும், மரம். கல். அடுத்தது மெட்டல்ஸ், உலோகங்கள். இங்கே படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்களா ஒரு மரத்துண்டின் மேலே. ஆனால் எந்த ஒரு வெளிச்சமும் இதை தாண்டி போகலை. அப்போது அதனால் இதுக்கு பின்னாடி என்ன பொருள் வச்சுருந்தாலுமே அது நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. திங்க் அண்ட் ஆன்சர், சிந்தித்து விடையளி. Why should we build the walls of the house with bricks அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கிளாஸ், கண்ணாடியை விட்டுட்டு எதுக்கு சுவர்களை செங்கலால் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் கட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஓபேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரிக்ஸ் வந்து ஓபேக் அப்படின்னு இருக்கிறதுனால, அதில் ஒளி புகாத தன்மை இருக்கிறதுனால அந்த பொருளை வச்சு நாம் வீடு கட்டுறோம். ஆனால் கிளாஸ், இந்த கண்ணாடி பொருளை வச்சு கட்டினா அது வந்து ஒளி புகக்கூடிய தன்மை. அப்போ வீட்டுக்குள்ளார நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இருக்கும். அதனால தான் நமக்கு செங்கற்கள் வச்சு வீடு கட்டுறாங்க. ஆக்டிவிட்டி, செயல்பாடு. கம்ப்ளீட் த ஒர்க் ஷீட், பணித்தாளை பூர்த்தி செய்கன்னு கொடுக்குறாங்க. நேமு, பேர், டேட் அது எழுதணும். கிளாஸ் என்ன, வகுப்பு படிக்கிறோம். அப்புறம் யூனிட், இது எந்த யூனிட் அப்படின்போது அழகு அப்படின்போது மேட்டர் அண்டு மெட்டீரியல்ஸ், பருப்பொருள் மற்றும் பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ், வாக்கியத்தை உங்கள் சொந்த சொற்களை கொண்டு பூர்த்தி செய்கன்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்னால் அது முழுசுமே லைட்டை பிரதிபலிக்கும். அப்போ லைட் டு பாஸ் த்ரூ தெம் அப்படின்னு சொல்லி எழுதணும். டிரான்ஸ்லுசன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ், இந்த ஒளி கசியும் பொருட்கள் எப்படி அப்படின்றத நாம் வாக்கியத்தில் அமைச்சிருக்கணும். சம் லைட் டு பாஸ் த்ரூ தெம். அடுத்தது ஓபேக் ஆப்ஜெக்ட்ஸ் அலவ், இந்த ஒளி புகாத பொருட்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நோ லைட் டு பாஸ் த்ரூ தெம், அதில் ஒரு ஒளியவுமே அதன் வழியாக ஊடுருவ அனுமதிக்காது அப்படின்னு சொல்லி நாம் எழுதணும். அடுத்தது ட்ரை டு ஆன்சர், பதிலளிக்க முயற்சி செய்ய சொல்லியிருக்காங்க. ரைட் வெதர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லுசன்ட் ஆர் ஒபேக், இது ஒளி ஊடுருவக்கூடிய பொருளா, ஒளி புகும் பொருளா, அல்லது ஒளி கசியும் பொருளா, அல்லது ஒளி புகாத பொருளா அப்படின்னு சொல்லி நம்மளை எழுத சொல்கிறாங்க. இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து டிரான்ஸ்லுசன்ட், இது டிரான்ஸ்பரண்ட், அடுத்தது இது ஓபேக், அடுத்து டிரான்ஸ்பரண்ட், ஓபேக், டிரான்ஸ்லுசன்ட். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஒளி எதிரொலிப்பு. We see the world around us with the help of light. ஒளியின் உதவியால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்களை நம்மால் பார்க்க முடிகிறது. Where do we get light from? ஒளி எங்கிருந்து கிடைக்கிறது நமக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ், light may come either from the sun or from other sources like an electric lamp or a bulb. ஒளி சூரியனிடமிருந்தோ அல்லது மின்விளக்கு போன்ற பொருட்களிலிருந்தோ பெறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The objects that give off light are called light sources. ஒளியை நமக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் ஒளி மூலங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோன்றாங்க. சோர்ஸ் அப்படின்னா மூலங்கள். When light falls on a transparent material, it passes through it. ஒளி ஊடுருவக்கூடிய பொருள் மீது படும்போது அது ஊடுருவி செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. However, when light falls on a polished surface of an opaque material, it does not pass through it. என்னதான் பளபளப்பாக ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒளி புகாத பொருள் மீது ஒளியை நம்ம செலுத்தினாலும்
அதனால் ஒளி வந்து பின்பக்கமாக அது ஒளி ஊடுருவி செல்ல முடியாது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இட் பவுன்சஸ் பேக், அது ஒளியானது திருப்பி அனுப்பப்படுகிறது, எதிரொலிப்பு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பவுன்சிங் ஆஃப் லைட் பை எனி ஸ்மூத் ஆர் பாலிஷ்டு சர்ஃபேஸ் இஸ் கால்ட் ரிஃப்ளெக்ஷன். ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படுறது தான் ஒளி எதிரொலிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொன்னால் ஒளி எதிரொலிப்பு. when you look into the mirror you can see your own face on the mirror. இங்கே கண்ணாடி முன்னாடி நிற்கும்போது உங்கள் முகத்தை பார்க்க முடியும். what you see is a reflection of your face in the mirror. நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறது உங்களுடைய முகத்தினுடைய பிரதிபலிப்பு, உங்கள் முகத்தினுடைய பிரதிபலிப்பு. We also see reflections of other objects that are in front of the mirror. நம்மளுடைய முகம் போலவே மற்ற பொருட்களினுடைய பிரதிபலிப்பை நாம் கண்ணாடியில் பார்க்க முடியும். These reflections are formed by light and they are called images. இந்த பிரதிபலிப்புகள் ஒளியால் ஏற்படுது. இவற்றை நாம் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிம்பங்கள், இமேஜஸ் அப்படின்னு சொன்னால் பிம்பங்கள், தோற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரை டு ஆன்சர், பதிலளிக்க முயற்சி செய்வோம். ட்ரை டு see your face on some materials like mirror, exam pad, new stainless steel plate, table top and water in a plate. கண்ணாடி, தேர்வு அட்டை, மேசையின் மேற்பகுதி, ஒரு தட்டில் உள்ள தண்ணீர், இந்த மாதிரியான பொருட்கள் மீது உங்கள் முகத்தை பாருங்கள். வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் தட் ஷோ யுவர் ஃபேஸ் கிளியர்லி. உங்களுடைய முகத்தை தெளிவாக காட்டக்கூடிய பொருட்கள் எது எது அப்படின்னு உங்களை கேட்குறாங்க. டு யூ நோ வை, அது எதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சில பொருட்கள் வந்து ஒளியை எதிரொலிப்பு பண்ணுது, அதனால் நம்மளுடைய முகம் தெரிகிறது அப்படின்னு சொல்லணும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், ஆக்டிவிட்டி செயல்பாடு. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட், ஒளி எதிரொலிப்பு. மெட்டீரியல் ரெக்வயர்ட் ஆர் நீடட், தேவையான பொருட்களில் என்னென்ன. அ பிளெயின் மிரர் அண்ட் எ டார்ச் லைட், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி, டார்ச் லைட் அப்படி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் வச்சு நாம் பார்க்கலாம். ஹவ் டு டூ, செய்முறை. ஹவ் டு டூ, எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக் யுவர் ரூம் டார்க் பை க்ளோசிங் த டோர் அண்ட் விண்டோஸ். ஒரு அறையினுடைய கதவு மற்றும் ஜன்னல், இந்த சாளரம் சொல்கிறோம் இல்லையா, அதை மூடிட்டு இருட்டாக்கிடணுன்றாங்க. ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட் டு ஹோல்ட் எ மிரர் இன் ஹிஸ் ஆர் ஹர் ஹேண்ட் அட் ஒன் கார்னர் ஆஃப் த ரூம். உங்களுடைய நண்பர்கிட்ட என்ன சொல்லணுமா, கண்ணாடியை பிடிச்சிக்க சொல்லிவிட்டு அறையினுடைய ஒரு மூலையில் நிற்க சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன், ஸ்டாண்ட் அட் அனதர் கார்னர் வித் எ டார்ச் இன் யோர் ஹேண்ட். அந்த அறையினுடைய இன்னொரு மூலையில் நீங்கள் அந்த டார்ச் லைட்டை பிடிச்சிட்டு நிற்கணுன்றாங்க. ஸ்விட்ச் இட் ஆன், அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ணணும், ஒளிர செய்யணும் சொல்கிறாங்க. அடுத்தது, டைரக்ட் த லைட் ஃப்ரம் தி டார்ச் ஆன் டு த மிரர். அந்த டார்ச் வெளிச்சம் வந்து கண்ணாடி மேலே நேராக படுற மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் த ஃபாலோயிங் ஃப்ரம் யுவர் அப்சர்வேஷன். நீங்கள் உற்று பார்த்தீங்க இல்லையா, அதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத வச்சு பதில் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. when you change the angle of the mirror what happens to the light. நீங்கள் கண்ணாடியோடைய அந்த சைட் கொஞ்சம் மாற்றுவீங்களே, அந்த கோணத்தை மாற்றும்போது ஒளியில் என்ன மாற்றம் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது ரிஃப்ளெக்ஷன், அந்த ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் அந்த ஒளி எதிரொலிப்பு பட்டு திரும்பி வருது இல்லையா, அது சேஞ்ச் ஆகிருக்கு. மிரரில் பட்டுட்டு வெளிவரக்கூடிய பகுதி சேஞ்ச் தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, ஆர் யூ ஏபிள் டு டைரக்ட் த ரிஃப்ளெக்டட் லைட் யூஸிங் த மிரர். அதை உங்களால் மாற்ற முடியுமா, அந்த கண்ணாடி மேலே பட்டு வெளிவரது இல்லையா, அந்த எதிரொலிப்பு, அந்த ஒளி எதிரொலிப்பை உங்களால் மாற்ற முடியுமான்னு சொல்கிறாங்க. எஸ், ஐ ஆம் ஏபிள் டு டைரக்ட் த ரிஃப்ளெக்டட் லைட் யூஸிங் த மிரர். மோர் டு நோ, மேலும் தெரிந்து கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கலாம். மிரர்ஸ் கேன் ரிஃப்ளெக்ட் சவுண்ட் வேவ்ஸ் டூ.
இந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, அது வந்து ஒலி அலைகள் சத்தம் இருக்குல்ல, அதையும் திருப்பி அனுப்புமா, எதிரொலிக்க செய்யுமா. ஸோ தே வேர் யூஸ்ட் இன் த செகண்ட் வேர்ல்டு வார் டு டிடெக்ட் சவுண்ட்ஸ் கம்மிங் ஃப்ரம் எனிமி ஏர்க்ராஃப்ட். இரண்டாம் உலகப் போரின் போது எதிரி விமானத்திலேருந்து, எனிமி ஏர்க்ராஃப்ட் சொல்கிறாங்க இல்லையா, எதிரி விமானத்திலிருந்து வரக்கூடிய சத்தத்தை, ஓகேவா, இரண்டாம் உலகப் போரின் போது எதிரி விமானத்திலிருந்து வரக்கூடிய ஒலிகளை கண்டறியறதுக்கு இந்த ஆடிகள் பயன்பட்டது. மிரர்ஸ் அப்படின்னா ஆடிகள் அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. முன்னாடி வெளிச்சத்தை மட்டும் பிரதிபலிக்கலை, சத்தத்தையும் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல பயன் தானே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். தேங்க்யூ.